என் பேரு காத்தவரன். எனக்கு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க. நீங்க தப்பா நாளையிட்டான்ட்டீங்க. He is smarter than I thought. எங்க போயிடுவான் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது. தொட்டா கன்ஃபார்மா முடிச்சிடணும். ரஞ்சிதம், நான் தான் போனை கட் பண்றேன்ல, அப்புறமும் ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க? போன் பண்ணா எடுத்து பேசாம எதுக்கடி கட் பண்ற? ரஞ்சிதம், இதுக்கு முன்னாடி நான் அவுட் ஹவுஸ்ல இருந்தேன். அதனால நீ உன் இஷ்டத்துக்கு போன் பண்ணும்போதெல்லாம் நான் எடுத்து பேசிட்டு இருந்தேன். இப்போ நான் வீட்ல இருக்கேன். அதனால முன்ன மாதிரிலாம் என்னால அடிக்கடிலாம் பேச முடியாது. நான் இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. நான் என்னென்னவோ கேள்விப்படுறேன், அதெல்லாம் உண்மையாடி? நீ என்ன கேள்விப்பட்ட? யாரோ ஒருத்தன் கூட உன் போட்டோவை சேர்த்து வச்சு அவனை உன் புருஷன்னு சொல்றாங்களாமே. இத கேள்விப்பட்டதுமே உன் அப்பனை கூப்பிட்டு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுதான் அனுப்புனேன். அவரு என்ன பண்ணுவார் ரஞ்சிதம்? எதுக்காக நீ அவரை கூப்பிட்டு சத்தம் போட்ட? அவர் என்ன பண்ணுவாரா? அவர் பெத்த பொண்ணுதானடி நீ. உன்னை எவனோ ஒருத்தன் கூட போட்டோவுல சேர்த்து வச்சு அவன்தான் உன் புருஷன்னு சொல்றப்போ அவராவது ஏதாவது சொல்லி இருக்கணும்ல. அத விட்டுட்டு அவர் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு? அவரை வேற என்ன பண்ண சொல்ற? நானே எதுவும் சொல்ல முடியாம சும்மாதான் நின்ன. நீ ஏண்டி இப்படி இருக்க? அவன் உன் புருஷன் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம்ல. அப்போ சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருந்த ரஞ்சிதம். நான் அப்ப அவன் என் புருஷன் இல்லன்னு சொல்லியிருந்தா அப்போ உன் புருஷன் யாருன்னு கேட்டு திரும்பவும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அவன் செத்து போயிட்டான்னு வேற சொல்றாங்களா? என்னடி நடக்குது அங்க? ஏய், ஒன்ன தாண்டி கேக்குறேன், எதுவும் பதில் சொல்லாம அமைதியா இருக்க. இப்ப அதை விட இங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? உன் புருஷன் தான் இல்ல, செத்து போயிட்டானே, நீயே இன்னும் தாலியோட சுத்திட்டு இருக்க, அத கழட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், எவடி அப்படி சொன்னது? அந்த பெரிய ராட்சசியா? ஏய், இத கேட்டதுமே என் ரத்தம் கொதிக்குதுடி. எவ்வளவு திமிரடி அவளுக்கு. நீ கட்டின புருஷனை அவ வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒன்ன தாலிய இருக்க சொல்றாளா? பொம்பளையாடி அவ. எப்படி அவ நாக்கு கூசாம கழட்ட சொல்றா? இப்ப மட்டும் நான் அங்க வந்தேன்னு வச்சுக்கோ, அவ கொடல உருவி மாலையா போட்டுட்டு தான் மறுவேலை பாப்பேன். ரஞ்சிதம், நீ இப்போ இப்படி கோவப்பட்டு ஒண்ணும் ஆக போறதில்ல. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. நான் தாலிய கழட்டலனா விபரீதமான முடிவெடுப்பேன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க. புருஷனை கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு எப்படி ரஞ்சிதம் தாலிய கழட்ட முடியும்? எனக்கு இப்போ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு பண்றாளுங்க, இதுக்கு மேலையும் நீ ஏண்டி பொறுமையா இருக்கணும்? விக்கி தம்பிக்கிட்ட உண்மைய சொல்லி அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அதுக்கப்புறம் அவளுங்க என்ன பண்றாளுங்கன்னு நானும் பாக்குறேன். ரஞ்சிதம், நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காத. நடக்கிறத பேசு. என்னால தாலியை கழட்டி கொடுக்க முடியாது, ஆனாலும் நான் இங்க இருக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லு. என்னடி நீ இப்பவும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? ரஞ்சிதம், புரிஞ்சுக்கோ ரஞ்சிதம். இப்போ நீ ஏதாவது வழி சொல்லு ப்ளீஸ். நீ அந்த ராட்சசி வழிக்கே போ, தாலிய கழற்றேன்னு சொல்லு. என்ன ரஞ்சிதம் நீ இப்படி சொல்ற? நான் எப்படி தாலியை கழட்ட முடியும்? நான் சொல்றத முதல்ல முழுசா கேளு. சரி ரஞ்சிதம், அப்படியே மெயின்டைன் பண்ணு.
என்னடி? மேடம், நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு அவர்தான் முக்கியம். அதனால நீங்க சொன்ன மாதிரியே நான் மாங்கல்யத்தை கழட்டி தந்துடுறேன் மேடம்.